உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆப் அப்படின்னா நிறைய ஆப் இருக்கு. அதுல இதுவும் ஒரு ஆப் நான் சொல்லலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஆப் ஒன் நேம் லோன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப் நேம் இருக்கு. இது பிளே ஸ்டோர்ல இருக்கு. உங்க லிங்க் நான் வீடியோக்குள்ள இருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு லோன் ஆப்லயும் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆப்பை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி பார்க்கும்போது 2019 இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதி வரையிலும் இதோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 4.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 50 லட்சம் பேர் இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிபில் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா 600 வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. பட் அது கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 15,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களால் வந்து இதில் லோன் எடுத்துக்க முடியும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15,000 லோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் 15,000 சேலரினா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டு, ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கு லோன் வந்து இன்ஸ்டன்டாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ரஸ்டடாக இதில் நீங்கள் எடுக்க நினைச்சீங்கன்னா இதில் நான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 லோன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி சார்ஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 50,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 360 நாளுக்குள்ள நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு நமக்கு 17.95% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. அதை நம்ம வந்து மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எகைன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா வந்து கேட்குறாங்க. அப்புறம் லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா நியூ கஸ்டமருக்கு வந்து அடுத்து நீங்கள் லோன் எடுக்கும்போது அந்த ஃபீஸ் வந்து நமக்கு வந்து டேலி ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், இஎம்ஐ எவ்வளோ அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 23 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணணும். எகைன் உங்களுக்கு ஒரு வீடியோ கால் வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க லோனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதிக அமௌண்ட் எதிர்பார்க்கலாம் கூட, அட்லீஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் வந்து இந்த ஒரு ஆப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆப்போட லிங்க் நான் வீடியோக்குள்ள இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.